இந்த செப்டம்பர் மாதத்துல வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே வீடு. A house. Meaning of house வந்து a building that is made for people to live in. மனிதர்கள் தங்கி வாழ்வதற்கான கட்டிடத்துக்கு பேர் தான் வீடு. வீட்டை குறித்து தான் தேவனுடைய வீடு, கர்த்தருடைய வீடு அப்படின்னு பல காரியங்கள் இருக்கு. மனுஷன் தங்கக்கூடிய வீடு, இந்த உம்முடைய வீடு, தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் அதுக்கு வீடு தான். நித்திய வீட்டுக்கும் அது வீடு தான். 3 விதமான வீடுகளை பத்தி நம்ம பேசலாம். இதனால கூட ஒரு ஞானத்தின் வீட்டை பத்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீதிமொழிகள் 24:3 வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்கள் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்கப்படுது. சாலமோனுடைய வீடு லீபனோனின் வனம், கார்டன் ஆஃப் லீபனோன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டை பார்த்து சேபாவின் ராஜஸ்ரீ பிரமிப்பு அடைந்தான். அவ்வளவு வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட்டு, அறைகளின் அருமையும், இந்த ஊழியக்காரங்களுடைய வஸ்திரம், யூனிஃபார்ம், ட்ரெஸ், பானபாத்திரம், தட்டு முட்டுகள்லாம் பார்த்து நான் கேள்விப்பட்டு பாதி கூட நான் கேள்விப்பட. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தினுடைய வீட்டை பார்க்கும்போது நீதிமொழிகள் 9 ஞானம் தன் வீட்டை கட்டி 1 தன் 7 தூண்களை சித்திரம் தீர்ந்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவனிடத்தில் வர கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. ஞானம் பாத்தீங்கன்னா தன் வீட்டை கட்டி, இங்க பாத்தீங்கன்னா வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி எவன் பேதையோ கொளுத்த ஜந்துக்களை அடித்து. அப்போ ஞானமுள்ள ஒரு வீட்டை பத்தி தான் இந்த நாள்ல நான் பேச போறேன். சாலமோ ஞானவான், அவனை போல ஒரு ஞானம் உள்ளவன் இல்லைன்னு சொல்றது. ஆனா கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல உள்ள நீங்களும் நானும் சாலமோனிலும் பெரியவர். அவர் தான் ஞானம். ஞானம் என்பது ஒரு நபர், அவர் நம்ம கூட இருக்கிறார். சாலமோனை விட நீங்க ஞானியே ஆகலாம். சாலமோன் கண்டுபிடிக்காத அநேகதை நம்ம பிள்ளைங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா வேதம் சொல்றது ஞானத்தின் வலது கையில தீர்க்க ஆயுசு. சாலமோனுக்கு தீர்க்க ஆயுசுல போல சீக்கிரமாவே போயிட்டான். அதை கண்டுபிடிச்சா ஞானத்தின் வலது கையில தீர்க்க ஆயுசு, இடது கையில செல்வமும் கனமும். அதே சாலமோன் சிற்றின்பு பிரியன், தரித்திரனாமன், தூக்கத்தை விரும்பினால் தரித்திரன, உதறிகளின் பேச்ச வறுமையை மாத்திரம் தரும். நிறைய பணங்களை கடைசி காலத்துல அழிச்சு டாக்ஸ் நிறைய போட்டான்னு சொல்றாங்க. ஆனா இதனால கூட ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரந்திருந்து கொழுந்து ஜந்துக்களை எடுத்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தை ஆயத்தப்படுத்தி பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டம் உயர்ந்த மெல்லிமை என்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி எவன் பேதையோ இவ்விடத்தில் வரக்கணும். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதையுமே விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியில நடவுங்கள். நல்ல கவனிங்க. இதனால யாருடைய வீட்டை சொல்ல போறோம்னா யோசேப்பினுடைய வீட்டை சொல்ல போறோம். வேதத்துல இருந்து அநேக வீட்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆபிரகாமுடைய வீடு உபசரிக்கிற வீடு, ஈசாக்கின் வீடு மனமகிழ்ச்சியின் வீடு, யாக்கோபினுடைய வீடை நீங்க எப்படி பாசிட்டிவா ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, யாக்கோப பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஜெபத்துல போராடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, யோபுவனுடைய வீடு மனரமியத்தின் வீடு, யாகேலுடைய வீடு பிசாச செயல் திட்டங்களை மடங்கடிக்கிற வீடு, சிமியோன் வீடு புதிய ஏற்பட்ட அப்போஸ்தலர் 10 பாத்தீங்கன்னா சுவிசேஷம் பிரபல்யமாகிற வீடு. நீ பாத்தீங்கன்னா யோசேப்பு மரியன் வீடு ரகசியத்தை பாதுகாக்கிற வீடு. அநேக காரியங்களை அவள் சிந்தனை செய்து கொண்டிருந்தார். இன்னும் பாத்தீங்கன்னா பைபிள்ல போர்க்கல லாசருடைய வீடு இயேசுவே வந்து அங்க தங்குகிற வீடாக இருந்தது.
இன்னும் பார்க்கலாம், கொர்நேலியனுடைய வீடு ஜெபிக்கிற வீடு, தரிசனங்களை காண்கிற வீடு. பேதுருவனுடைய வீடு அற்புதத்தின் வீடு. மாமிக்கு சுகம் கிடைச்சு பேதுருடைய வீட்டை ஹோட்டல்லாம் பிரிச்சுதான் திமிர்வாத காரணம் உள்ள இறக்குனாங்களாம். இப்படி வீடு முழுவதும் சொல்லிக்கிட்டே போகலாம். அநேக வீடுகள். ஆபேலுடைய வீடு அள்ளி கொடுக்கிற நீதிமானாகி ஆபேல் மேன்மையானவர்களை செலுத்தினார். அள்ளி கொடுக்கிற வீடாக. தாவீதுடைய வீடை பத்தி சொல்ல போனா ஆராதனையின் வீடாய் சொல்லலாம். இப்படி அநேக வீடுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நாள்ல யோசேப்பினுடைய வீட்டை பத்தி நான் அவங்களோட சொல்ல போகிறேன். அவர் பாருங்க, அழகா ஞானத்தின் 7 தூண்கள். 7 தூண்களை பத்தி நீங்க எதிர போட்டிருக்குன்னா ஏசாயா 11 அழகா போட்டிருக்கு. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்குமா. இந்த யோசேப்பு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோளர் அடித்து, வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்ப, நீதி அவருக்கு அறை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமா இருக்கும். நல்ல கவனிங்க, யோசேப்பு இந்த 7 வகையான தூண்களை சித்திரம் தேர்ந்து தன் சகோதரர்களை பேதைமை விட்டு விலகுங்க, புத்தினரேன்னு சொல்லி அப்பத்தை கொடுத்து, திராட்சை ரசத்தை கொடுத்து, பென்யமீனுக்கு 5 பங்கு இறைச்சியை கூட கொடுத்து, வஸ்திரங்களை கொடுத்து, காயினை கொடுத்து, பாத்தீங்கன்னா அவங்க பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். ஞானம் தான் வாழ்ந்தது மாத்திரம் கிடையாது, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஜனம், எகிப்தியர் எல்லாரும் சொன்னாங்களாம், தன் பிராணனை காப்பாற்றினீர்களே. அவனுடைய வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு, விவேகத்தினால நிலைநிறுத்தப்பட்ட, அறைகளின் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருந்த ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன், தன் வல்லமை அதிகரிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறான். யோசனை காலங்கள் வரைக்கும் பாருங்க, பொழுதுரிய கையையாவது காலையாவது அசைக்கப்படும். அவனுடைய உத்தரவு இல்லாம ஞானம், இவனை போல தேவ ஆவியை பெற்ற ஞானமும் விவேகமும் உள்ள வேறொருவன் உண்டோ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வீடும் அறைகளின் அருமை இனிமையான பொருட்கள். சகை வீட்டுக்குள்ள போய் வீட்டுல நான் வாசம் பண்ணும் சந்தோஷத்தோட அவரை கூட்டிக் கொண்டிருப்பான். இயேசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஞானம், விவேகம். இப்ப பாருங்க, உங்க வீடு எப்படி இருக்க வேண்டும்? நீதிமான் வீடு நிலைநிற்கும். நீதிமொழிகள்ல போட்டிருக்கு, நீதிமொழி 12:7 நீதிமானின் வீடு நிலைநிற்கும். நீதிமொழி 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். 15:6 நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. 19:14 வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நீதிமான் தன் அயலானை பார்க்கல மேன்மை உள்ள வேண்டிய திரவியம் என்னை ஞானமானுடைய வாசஸ்தலத்திலே உண்டு. இப்ப நல்லது அவனைங்க. முதலாவது நம்ம வீடு ஒரு ஞானமான வீடா இருக்க வேண்டும். யோசேப்பு என்ன பாடு, உபத்திரவம், புறக்கணிப்பு, துரோகம் எல்லாத்தையும் சகித்து, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கும், ஜெபத்துல உறுதியாய் தரித்திரும், நம்பிக்கையில சந்தோஷமாயிருக்கு. பாருங்க, எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையாய் ஏற்ற காலத்துல கர்த்தரை உயர்த்துகிறார். உங்க வீட்டிலே வாசமா இருப்போர் பாக்கியவான். ஞானமாகிய வீடு முதலாவது நம்ம வீடு, ஞானம் உள்ள வீடு. 2வது தேவனுடைய வீடு, 9 வீட்டில் வாசமா இருப்போர் பாக்கியவான்கள். இன்னும் பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். என் வீடு சகல ஜாதிக்கும் ஜெப வீடு எனப்படும். ஏசாயா 56 தேவனுடைய வீடு. 3வது நித்திய வீடு. 2 Corinthians 5:1 நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய என்னுடைய வீட்டை நான் பார்க்க போறேன். வீட்டில நடக்கிற காரியங்கள், வீட்டிலே உள்ள ஒவ்வொருத்தருடைய மைண்ட் வாய்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வேதத்திலே போட்டிருக்கு, தகப்பனுக்காய் துக்கிக்கும் நாட்கள் வரும், அன்னைக்கு சகோதரனை கொன்று போடுவேன் அப்படின்னு ஏசா சொன்ன மைண்ட்ல நினைச்சது ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. என்னங்க, இவன் மைண்ட்ல நினைக்கிறேன் யாருக்கும் சொல்லல, ஆனா ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. பிள்ளைகளுக்குள்ள என்ன நினைவு ஓடுதுன்னு அந்த நினைவுகளை
பாருங்க, ஏற்கனவே வயிற்றுல ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளைய போய் விசாரிக்கிறா தேவன்கிட்ட. அப்போ மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் மேற்கொள்ளுவான். அதே போல இப்ப ரெண்டு யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சண்டை. நம்ம செஞ்ச தப்பு தான், ரைட்டுன்னு சொல்லல. ஆனா அவன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு இப்ப தேவன்கிட்ட போய் விசாரிக்க நான் கொலை பண்ணுவேங்கிற முடிவுல இருக்கான். அந்த வீட்டுக்குள்ளேயே மைண்ட் ரீடு பண்றதுல தேவன்கிட்ட விசாரித்து கண்டுபிடிக்கிறார் ரெபேக்கா. இந்த அறிவு தாவீதுக்கு இல்லை. அப்சலோமுக்கும் அம்னோனுக்கும் இவன் அவனை கொல்றதுக்கு அலையுதான் அப்படிங்கிற அறிவு தாவீதுக்கு இல்லை. காரணம், சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். வீட்டை சரியா பிள்ளைகளை வளர்க்கல, வீட்டு காரியத்துல இன்னும் கூட அவன் எஃபர்ட் எடுக்கல. தாவீது ரெண்டு பேரும் வெட்டிட்டு சாகக்கூடிய நிலைமை. யாக்கோபும் ஏசா கொலவெறியோட இருக்கான் ஏசா. ஆனா பாருங்க, புத்திசாலித்தனமா தேவன்கிட்ட விசாரித்து, வயிற்றில் உள்ள பிள்ளைய விசாரித்தவர் இப்ப ஏசா என்ன நினைக்காத விசாரித்து தேவ சத்தம் கேட்டு யாக்கோபு அனுப்ப போய் அந்த மிகப்பெரிய கொலைபாதகத்தை தடுத்து விட்டால் ஞானமுள்ள ரெபேக்கா. இங்க பாத்தீங்கன்னா, ஞானம் இல்லாத தாவீது அப்சலோம் அம்னோனை கொண்டு, அப்சலோம யோவா கொண்டு, சாலமோன் அதோனியாவை கொண்டு. பாருங்க, குடும்பத்துல ரத்த பிள்ளைகள் 3 ஆண் பிள்ளைகள், அவ்வளவு அழகான பிள்ளை. ஞானம் இல்லாத தாவீது. ஆனாலும் கர்த்தர் இறங்கி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையில அருளின கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான கிருபையில அருளுவாராக. மாதத்தை நான் ஆசீர்வதிக்க உங்க வீடு கட்டப்படும், உங்க வீட்டுல ஆசியும் ஐஸ்வர்யம் தங்கும், உங்க வீட்டுல சமாதானம் உண்டாகும். 26:8 ஈசாக்கு மனைவியோட விளையாட மகிழ்ச்சி சந்தோஷம் குட்டி பரலோகமாய் மாறும். உபாகமம் 8:18 18:24 உபாகமம் 11:18-24 உட்காரும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுவீராக. கால் மிதிக்கிற பூமியை தரங்க, சத்துருக்களை துரத்தும். எல்லாவற்றுக்கும் ஹெவன், பூமியின் கீழ் வானம் இருக்கும், பூமியின் மேல் வானம் இருக்கும் இடம். ஹெவன் ஆன் எர்த், பூமியில உங்க குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு ஞானத்தின் வீடா இந்த வீடு இருப்பதாக ஒவ்வொரு குடும்பமும் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படுவதா. ஞானம் தான் 7 தூண்களை சித்திரத்து அரண்மனைகளை ஆண்டவரே பந்திய ஆயத்தப்படும். எவன் பேதிய இவ்விடத்திலே வதக்கிறான். கொழுமையான அந்த பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்து, அப்பங்களை சுட்டு ஞானம் விருந்தளித்தது போல கர்த்தாவே இந்த மாதம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஞானம் வீடு ஞானத்தினாலே கட்டப்படட்டும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். தேவனுடைய வீட்டை குறித்து 10 பேராக என்னை பட்சித்தது. தேவனுடைய வீட்டிலே பிள்ளைகள் நாட்டப்படும், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்ட பிரகாரங்களிலே செழித்திருப்பார். கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். நித்திய வீட்டுக்கு ஆண்டவரை எப்போ நாங்க அழைப்பு வந்தாலும் வருகை வந்தாலும் நம்முடைய வருகையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்வதற்காக உண்மையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செப்டம்பர் மாதம் முழுவதும் கரம் பிடித்து இந்த கண்ணீர் வேதனைகள் மாற்றும், கடன்களை மாற்றும், பண நெருக்கடிகளை மாற்றும், வியாதி பலவீனங்களை மாற்றும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து பணத்துக்கு கஷ்டப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். குடும்பத்தில் உள்ள எல்லாம் இஎம்ஐ கட்டப்படட்டும், நகைகள் திருப்பப்படட்டும். ஆண்டவரே, நீண்ட நாள் கடன்கள் அடைக்கப்படட்டும், சுகம் உண்டாகும். ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் ஒளிந்து போகும், பிள்ளைகள் பெற்ற உறவுகள் சீர்படட்டும். எல்லா வியாதி பலவீனங்கள், கழுத்தில் உள்ள தைராய்டு ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், சுகர், பிரஷர் எல்லாம் நார்மலா, ஸ்டமக் ப்ராப்ளங்கள், ஸ்கின் அலர்ஜி எல்லாம் மாறட்டும். ஃபுட் பாய்சன் எல்லாம் நார்மலா சுகமாகும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட தேவையான பணங்கள், பொருளாதாரங்கள் எல்லாம் சந்திக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. செப்டம்பர் மாதம் உங்க வீடு கட்டப்படும், ஞானத்தினால நிறைப்பார். God bless you.